அன்பு நண்பர்களே, மரணமே மிகச்சிறந்த குரு என்று உலகப்பொழும் மொழி, அதாவது பொன்மொழி சொல்கிறது. நான் மரணத்துக்கிட்ட போய் நெருங்கி வந்தனால்தான் என்னால் இன்னும் வாழ்க்கையை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியுது. இந்த என்னுடைய உடம்பு, என்னுடைய ஹார்ட்டு, என்னுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாத்தையும் டாக்டர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஆசை வரதில்லை, எதுவும் ஏக்கம் வரதில்லை, எதுவும் வரதில்லை. யார்கிட்டையும் பேசுறதெல்லாம் உங்கள்கிட்ட தான் இந்த வீடியோ போடும். அது கூட எதுக்காகனா, நான் ரசித்ததை, நான் ருசித்ததை, நான் கண்டதை உங்கள்கிட்ட தெரியணும். மரணத்துக்கு அப்பில் என் பேச்சு நிற்கணும். பேசுவது விதைப்பது போல, கேட்பது என்பது அறுவடை போல். அடுத்து, அமைதியான தருணங்களில் ஒவ்வொருத்தனும் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே, எல்லா குடும்பத்தையும் சரி, பெரியவங்க எல்லாரும் அமைதியற்ற தருணங்களில் அவர்களுக்கே அவங்களுக்கு அடுத்த அட்வைஸ் பண்ணாங்க. இல்லை, அடுத்தவங்களுக்கு அவங்க அமைதியற்ற தருணங்களை சந்திக்கும் பொழுது அது அவங்களுக்கே பயன்படலாம். என்ன ஃபாலோ பண்ண முடியலாம். அதை தான் சொல்கிறான், பேசுவது எளிது, கடைப்பிடிப்பது கடினம். இப்போ உங்களுக்கெல்லாம் நான் இவ்வளோ சொல்கிறேன், என்னால் கடைப்பிடிக்க முடியுதான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பயிற்சியில் இருக்கேன். அப்போ பயிற்சியில் இருக்க, ட்ரைனிங்கில் இருக்கிறவன் என்னடா அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லாரு. இது அட்வைஸே கிடையாது, பகிர்தல். என்னிடம் என்ன இருக்கோ, என்ன நான் ரசித்தேனோ அதை உனக்கு பகிர்றேன். அறிவுரை சொல்லி இந்த வீடியோ இருப்பதாக யாராவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சரியான புரிதலோடு என்னோடு என் சேனலை வாட்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். இது நாட் ஃபார் அட்வைஸ், பகிர்தல். இப்படிலாம் இருக்குது உலக தத்துவங்களும் வாழ்வியலும் என் அனுபவங்களும். பிடிச்சா எடுத்துக்க, பிடிக்கலன்னா பற்று. இதுதான் என்னோட லிமிட்டேஷன். ஓகேவா? சரி விடுங்க. இன்று ரொம்ப என்னவோ மனசில் ரொம்ப சோர்வாக இருக்குது. இந்த சைடெல்லாம் பயங்கர வழியாக இருக்குது. ஒருவேளை இன்று கூட எனக்கு கடைசி நாளாக இருக்குமோன்னு உள் மனசு சொல்லுது. அது எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியல, ஆனால் வலி காட்டுது. உடம்புக்குள்ளே ஏதோ மாதிரி அன்பிலீவபிள்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதோ அன்நேச்சுரல் ஃபீலிங் அது காட்டிக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து எந்திரிச்சிடுறது இதுவரை ஒரு உணர்வை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். மனசுக்குள்ளே மட்டும் இல்லை, உடம்பாகவே காட்டுது. இப்போ இதை சொல்லி எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடுனா வழக்கம் போல் அன்றைக்கி காமிச்சா மாதிரி இசிஜி நார்மல்னு காட்டும். இப்போ ஒன்றும் இல்லையான்னுவாங்க. என் அண்ணன் பையனையே இப்போ அவசரத்துக்கு கூப்பிட்டா கூட அவனுக்கே கடுப்பாரு. எப்பா சித்தப்பா, நீ மைண்ட் வாய்ஸ் நிறைய போட்டுக்கிற, அவன் மனசு ஏதோ சொல்லுது அப்படின்னு அவனை அறியாமல் வந்துடும். சரி, இன்றைய நாள் கடைசி நாளாக கூட இருந்துட்டு போட்டோமே, ஆனந்தமாக தானே இருக்கேன், சந்தோஷமாக தானே இருக்கேன். அப்புறம் என்ன குறை எனக்கு அது ஏற்க முடியலன்னா தான் வருத்தப்படணும். நான் தான் ரெடியாக இருக்கேனே, ஆல்வேஸ் ரெடி. மரணத்தை